அனைவருக்கும் வணக்கம். தோழர்களே, போன காணொளியில நம்ம பாரதியாருடைய கனவு சுயசரிதை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல முன்னுரை அப்படிங்கிற முதல் பகுதியை பார்த்தோம். இரண்டாவது பகுதியான பிள்ளைக்காதல் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க இருக்கோம். இது கொஞ்சம் நீண்ட பகுதியா இருக்கு. நம்ம பாடலை முன்னாடி முன்னுரை சிறு பகுதியா இருந்தனால பாடலை வாசித்து காட்டி ஒரு ஒரு வரிக்கு விளக்கம் கொடுத்து அது பின்னாடி தொகுத்து சொன்னோம், மாணவர்களுக்கு எளிய முறையில் விளங்க வேண்டும் என்பதற்காக. நம்ம இந்த பிள்ளைக்காதல இனிமேல் ஒவ்வொரு வரியும் படிச்சு காட்டி விளக்கும் பொழுது இது நீண்டதா இருக்கனால அது அரை மணி நேரத்தை தாண்டிய காணொலியாக செல்லும். அது கேட்பதற்கு ஒரு விதமான நீண்ட நேரம் எடுக்கும் என்பதனால் உங்க கையில் பிரதி இருக்கிறது, நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் அல்லது ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். நான் அதை ஒரு கதை வடிவில் சொல்ல முயற்சி செய்கிறேன் நண்பர்களே. அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நான் ஒரு முன்முடிவு செய்து அதை நான் இங்கே பதிவிடுகிறேன். முன்னுரையில நம்ம பார்த்ததை நான் சுருக்கமா சொல்லிட்டு இதுக்கு வரேன், அப்பதான் உங்களுக்கு தொடர்ச்சி கிடைக்கும். முன்னுரையில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்பயுமே இவருடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும், இவருடைய நுட்பம். ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒரு எழுத்து முறை இருக்கிறது நண்பர்களே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இவருடைய கனவுங்கிற சுயசரிதியை தத்துவத்தினூடாக எழுதுகிறார். அதாவது வாழ்க்கை குறித்த, சமூகத்தை குறித்த தத்துவத்தை எழுதி அந்த தத்துவத்தினூடாக தன் வாழ்வியை பதிவு செய்வதாக ஒரு ஒரு பேட்டர்ன், ஒரு முறைமையை வகுத்துக் கொண்டிருக்கிறார். அதுல அப்படிதான் வாழ்வு முன்னுரையில வாழ்வு ஈக்குவல் டு கனவு, வாழ்வு ஈக்குவல் டு மாயை, வாழ்வு ஈக்குவல் டு பொய் அப்படிங்கிற சமன்பாட்டுக்கு அர்த்தத்தை தேடுவதாக அல்லது தத்துவ விளக்கத்தை தருவதாக அமைந்தது. அதனூடாக உலகமெல்லாம் ஒரு கனவு, அந்த கனவுக்குள்ள கனவு தான் மனித வாழ்வு. அந்த மனித வாழ்வுல என் வாழ்வுல ஒரு தெய்வீக கனவு தோன்றியது. அந்த கனவு அது ஒரு சிறு பிராயம். அந்த பிராயத்துல மற்ற குழந்தைகள் எப்படி இருந்தாங்க, நான் எப்படி இருந்தேன், இதுதான் சொல்லப்பட்டது. அதாவது ஒரு வாழ்க்கை குறித்த தத்துவத்தை சொல்லி அதில் தன்னுடைய வாழ்வு இடம்பெறுவதை சொல்லி இருந்தது ஒரு பேட்டர்ன், ஒரு முறைமை. இப்ப பிள்ளை காதல்லையும் அந்த தத்துவம், அதனுடைய வாழ்வு, திரும்ப தத்துவம் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சி, இடையறாத தொடர்ச்சி இதுலயும் இருக்கு. முதல்ல காதல் குறித்து இவருடைய அந்த சிறு வயது பிராயத்துல காதல் குறித்து ஒரு கனவு வருது. அந்த கனவு எப்படியாப்பட்டதுங்கிறது நம்ம பிபிடியில இருக்கும், நான் அதை விளக்குறேன், அது உங்களுக்கு புரியும். ஒரு காதல் கனவு வருகிறது. அந்த காதல் கனவு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிறு வயதுல வரக்கூடிய காதல் கனவு பகல்ல வரக்கூடிய. அதனால நான் எப்படி சொல்ல முடியும், எந்த தமிழ் மொழியும் நான் சொல்றது, ஏன்னா அது பகல்ல வந்த கனவு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த கனவுல வந்தவள் ஒரு கன்னிப்பெண். அந்த கன்னிப்பெண் எப்படியாப்பட்டவள் அப்படின்னா, மென்மையான நடை உடையவள். நான் இந்த புத்தகத்தை பார்த்து சொல்றேன். மென்மையான நடை உடையவள், கனி போன்ற சொற்களை உடையவள், அருமையான விழிகளை உடையவள், ஆஹ் நறுமணம் வீசக்கூடிய உடலை உடையவள். அவள் ஒரு கன்னி பெண். அந்த கன்னி பெண் தெய்வத்தன்மை உடையவள். அவள் என் கனவுக்கு வந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஒரு காதல் கனவை சொல்றார். அடுத்து, அப்படி வந்த காதல் கனவுலதான் இவ எப்படியாப்பட்டவள் அப்படின்னு இதுல மென்மேனி இதெல்லாம் உங்களுக்கு விளக்கம். அந்த காதல் கனவுக்குள்ள வந்த காதலிக்கு வயது 9 வயது. அது யாரை ஒத்தவளா இருக்கிறா? சகுந்தலையை. சகுந்தலைங்கிறது ஆரியத்துல வரக்கூடிய ஒரு பாத்திரம், நாடக பாத்திரம், காப்பிய பாத்திரம். அந்த சகுந்தலை என்பது நாடக காப்பிய பாத்திரம், கரெக்டா? அப்ப அந்த சகுந்தலையை ஒத்தவள். இந்த காதல் குறித்த செய்திகளை சமூகத்துக்கு வரும்போது சமூகம் வியப்படையுது, ஆச்சரியகரமானதா பார்க்குது. இந்த காதலை யாரிடமோ சொல்லும்போது சமூகம் ஆச்சரியமா வியப்போடு பார்க்குது. அதற்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு பாரதியார் ஒரு இயலாமையை வெளிப்படுது. நான் என்ன செய்ய முடியும்? சில பேர் பழி தூற்றுகிறார்கள், என்ன இந்த வயசுல என்ன பண்ற, இது என்ன அதுன்னு பழி தூற்றுகிறார்கள். அதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு ஒரு இயலாமையை, அது சமூகத்தை குறித்த நொந்துதலை வெளிப்படுத்தும் போது அதுக்கு ஒரு தத்துவ விளக்கமும் தராரு. காதலில் பிழைத்தவர்கள் யார், யாரால பிழைக்க முடியும், தப்பித்தவர்கள் யார்? முனிவர்களை கூட இந்த காம நம்புக்கு காமத்துக்கு ஒரு கடவுள் மன்மதன். அந்த மன்மதனுக்கு தப்பித்தவர்கள் இல்லையே, முனிவர்களே தப்பித்த வரலாறு இல்லையே. இப்ப நானோ குழந்தை, நான் மட்டும் எப்படி தப்பிக்க முடியும், என்னை ஏன் பழி தோற்றுகிறீர் அப்படிங்கிற ஒரு வினாவை இந்த சமூகத்தை நோக்கி கேட்கிறார். கேட்டுட்டு அடுத்த கட்டமா இந்த காதலை நீங்க பழி தோற்றுறீங்களா, அந்த காதலை பிரிக்கிறார். முதியோர் காதல், இளையோர் காதல்னு பிரிக்கிறார். இந்த முதிர்ந்த காதல் அல்லது முதியோர் காதல் எப்படி இருக்குன்னா, குற்றமுடையதாக இருக்கிறது, தெய்வத்தன்மை இல்லாததாக இருக்கிறது, உடல் இன்பம் சார்ந்ததாக இருக்கிறது. அது காதல் என்பதற்கே நேர் எதிரானது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்துவிட்டு, இளமையான காதல், என்னுடைய காதல் எப்படியாப்பட்டதுன்னா, இளமையான காதல் தானே நீங்க படித்து விட்டுருக்கீங்க, முதிர்ந்த காதல் எவ்வளவு மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு, இளமையான காதல் நீங்கள் படித்துட்டு என்னுடைய காதல் எப்படியாப்பட்டதாக இருக்கிறது என்ற விளக்கம் தருகிறார். நயம் மிகுந்தது,
நனித்தன்மை, அதாவது நயமானது. மாமதை மாமனம் மிகுந்த, அந்த மனம் மிகுந்த பொருத்தமுடையது. அது சிறுவயது காதல் தான். அது நயமானது, அதாவது அன்புடையது, பொருத்தமானது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த காதலியை மீது என்னுடைய காம நம்ப, அந்த காதலி ஒரு மான் போன்ற உருவகப்படுத்தி தன்னுடைய காமனை ஒரு அம்பா உருவகப்படுத்தி அதை சொல்றாரு. அந்த அம்பு தாக்குவது போல காம நம்புகள் அந்த மான் விழியை பார்க்கும்போது, மான் போன்றவர்களை பார்க்கும்போது என்னை காம நம்புகள் தாக்குவதாக அவர் அதை உருவகப்படுத்தி ஒப்பிடுறதா பார்க்கலாம். இவருடைய காம உணர்வை அம்பு மன்மதனுடையும், அவளுடைய காதல், அவளுடைய உடல் அமைப்பை அல்லது அந்த காதல் ஈர்ப்பை மானோடையும். ஏன்னா மான் அம்பு தாக்கும். இது காமனால் வழி நடத்தப்படுகிறது என்பதாக அதை சொல்லுகிறார் பாரதி. முதிர்ந்த காதல், இளவயது காதல், காதல் கனவு இந்த சமூகம் எப்படி பார்க்குது, அவன் இந்த சமூகத்துக்கு விளக்கம் தராரு. முதிர்ந்த காதல் எவ்வளவு குற்றமுடையதா இருக்குது, இளம் வயது காதல் தூண்டப்படுகிறது, காமனால் தூண்டப்படுகிறது, அது பொருத்தமுடையதாக இருக்கிறது, ஏனென்றால் அது உடலில் சாராதது. இப்போ முன்னோர் இன்னும் அந்த விளக்கத்தை நீட்டிக்கிறார். முன்னோர்கள் தெய்வத்தை வணங்கினாங்க. கனகன் மைந்தன், குமரகரன், ஞானசம்பந்தன், துருவன், இவங்கெல்லாம் கடவுளை ஏதோ ஒரு வகையில் தன் உடலை வருத்தி பாட்டு பாடினாங்க. அவங்க தெய்வ நிலையை அடைஞ்சாங்க, வான் புகழ் அடைந்தாங்க. அதுபோல மன்மதன் இடம் என்னுடைய உயிர் சிக்கி கொண்டது, சரியா? அதனால நான் அடைந்த இன்னல்களை நான் கூறுகிறேன். அவர்கள் கடவுளை பாடினாங்க, தெய்வம் தன்மை அடைஞ்சாங்க. நான் மன்மதன் உடைய அம்புகள்கிட்ட மாட்டிட்டேன். அதனால நடந்தது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி மிஸ் பண்றாரு. அது என்ன அப்படின்னா காட்சி. இப்பதான் இவருடைய காதல் இது வரைக்கும் அந்த சமூகத்தினுடைய குற்றத்துக்கு பதில் சொல்லிட்டு தெய்வத்தை பாடினவங்க வான்புகள் அடைஞ்சாங்க, நான் மன்மதன்ட்ட மாட்டிட்டு நான் என்ன நடந்தேன் அப்படின்னு ஒரு காட்சிகளா விளக்குறாரு. ஒரு நீர்நிலை எடுக்க ஒரு பெண் போறா. அதான் இவள் மனதில் உருவான அந்த காதலி, கனவில் வந்த காதலி போறான். நீரிடுத்து அவர் போகும்போது இவன் இவன் பின்னாடி இருந்து பார்க்கறான். ஆனா இவனுடைய மனதும் மன்மதனால் தூண்டப்படுகிறவனுடைய மனதும் அவளுக்கு முன்னாடி போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒற்றன் போல காத்திருக்கிறதா சொல்றாங்க. அதாவது சுதந்திரத்தை அழிக்க வந்த தேசபக்தர்ல தேடி தேடி அழிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த அழிக்கக்கூடியவர்கள் ஒற்றர்கள் வழிதான் அழிப்பாங்க. அந்த அழிக்கக்கூடியவர்களை ஒற்றர்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது எதிரியை வீழ்த்தக்கூடிய ஒற்றர்கள் அப்படின்னு சொல்றாரு. சுதந்திரம் என்னும் நல்ல விஷயத்தை வீழ்த்தக்கூடிய ஒற்றர்கள் பார்க்கிற பார்வை எப்படி இருக்குமோ அது போல நான் அவளிலிருந்து காதல் உணர்வை கைப்பற்றுவதற்காக ஒரு மன்மதனால் தாக்கப்பட்ட நான் அந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒற்றர் போல மறைந்திருந்து அவள் செல்லக்கூடிய வழிகளை நோட்டமிட்டு பார்த்து வந்தேன். அப்படி பார்க்கும்போது அவள் அழகை பின்னழகை தான் ரசிக்க முடிந்தது. அப்படி பின்னழகை ரசிக்கும் போது என்னுடைய மனது தேர் சக்கரம் போல அவள் பின்னாடி போனது அப்படின்னு சொல்றேன். தேர் சக்கரம் போல அவள் பின்னாடி போனது. இது தொடர்ந்தது, இது பல நாட்களாக தொடர்ந்தது, சரிங்களா? அப்ப அவள் ஒருவேளை திரும்பி ஒரு எதேச்சாக பார்த்தாள் என்றால் என் புலன்கள் அனைத்தும் அழிந்து நான் புத்தியாக புத்துயிர் பெறுகிறேன். இப்ப காதல் இவருடைய மனசுக்குள்ள என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. இப்ப தத்துவம் பேசப்படும். இப்ப அவர் வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட் பேசப்பட்டதா? முன்னாடி சமூகத்தில் தூற்றப்பட்டதை பேசிச்சு, அப்ப முதிர்ந்த காதல் இளவயது காதல் வித்தியாசத்தை பேசினாரு. முனிவர்கள் சார்ந்த தத்துவம் பேசினாரு. அப்ப இதற்கிடையில அவருடைய காதல் எந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னார். நடந்து போகும்போது கூடவே போயிட்டேன், என்னுடைய மனது போச்சுன்னு சொல்லிட்டு. இப்ப விரும்பியதெல்லாம் அடையக்கூடியவர்கள் யார், அடையாதவர்கள் யாருங்கிற தத்துவத்தை பேசுறாங்க. மனதால் விரும்பக்கூடிய செயல்லாம் யாருக்கு நடக்கும், யாருக்கு நடக்காதுன்னு தத்துவம். யாருக்கு நடக்கும்? புலன்கள், கரணம் வர உடல், ஆவி உயிர். புலன்கள், உடல், உயிர், இந்த மூன்றும் நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் யாரோ அவர்களுடைய விருப்பம் தான் நிறைவேறும். இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இதை நானும் புத்தகத்தின் வழியாக அறிவேன். அறிந்து என்னத்தை கத்துக்கிட்டாராம்? விலங்குத்தன்மை இல்லாத மனித மனம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் பின்னுலகத்தை அடையலாம் அப்படிங்கிறத நானும் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு மேலும் பாரதியார் என்ன சொல்றாரு? இந்த உலக தோற்றம் மன எண்ணங்களால் ஆனது. இதான் கருத்து முதல்வாக நம்ம பேசுறோம். சொல் முதல்வாக கருத்து முதல்வாக புத்தகத்துல பேசுவாங்க இல்லைங்களா? உலக தோற்றம் இயற்கையிலிருந்து வரல. டார்வின் சொன்ன இயற்கையிலிருந்து ஓர் இருந்து வரல. மன எண்ணங்கள் தான் உலக தோற்றம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்ப ஆழ்மன ஆசைகள் நிறைவேறத்தான் செய்யும். ஏன்னா மன எண்ணங்கள் தான் உலகம் தோற்றம். அந்த மனதுல ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி பாரதியார் தன்னுடைய அறிவு கூர்மை வந்து சொல்றாரு. சொல்லிட்டு
அது யாருக்கு நிறைவேறும் யாருக்கு நிறைவேறது லிஸ்ட் அவுட் பண்றாரு. முன்னாடியே பார்த்தோம், மன எண்ணங்கள் நிறைவேறத்தான் செய்யும். ஏன்னா அது ஏன்னா ஞானிகள் சொல்லியிருக்காங்க மன எண்ணங்கள் நிறைவேறும்னு சொல்லிட்டு. ஏன்னா மன எண்ணங்கள் தான் உலகம் தோற்றம், அது நிறைவேறும்னு ஒரு உறுதியான தத்துவத்தையும் சொல்லிட்டு அது யாரெல்லாம் அடைவான்னு லிஸ்ட் அவுட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் விரும்பியதை அடையாதவர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. ஏன்னா விரும்பியதை அடைவதுன்னு தான் சொல்லிட்டாங்க. மனம், அதாவது உடல், உயிர், புலன்கள், இது மூணும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய மனது ஒரு ஆசையை மனதில் நினைத்தால் அது நிறைவேறும். ஏன் நிறைவேறுதுன்னா மன எண்ணங்கள் தான் உலக தோற்றம், அதனால் நிறைவேறும். நிறைவேறாதவர்கள் இருக்கிறாங்க. ஏன் நிறைவேறாதவர்கள் இருக்கிறாங்க? என்ன காரணம்னா அவங்க தாழ்ந்த உள்ளத்தவர், சோர்வானவர், பல பொருளுக்கு ஆசைப்படுபவர், துன்பத்துக்கு அஞ்சுபவர், விதியை நொந்து கொள்பவர், நண்பரை தூற்றுபவர், பகைவரை தூற்றுபவர், சதிகள் அதாவது சூழ்ச்சி செய்பவர்கள். சரியா? இவங்கெல்லாம் விரும்பியதை அடையாதவர்கள். ஏன் அடையாதவர்கள்லாம் அவங்களுடைய மனசு அப்படியாப்பட்டது. என்ன அப்படியாப்பட்டது? பொய் பேசுவாங்க. அதாவது இவங்கெல்லாம் ரைட், இவங்கெல்லாம் விதி இது அது விரும்பியதை அடையாதவருடைய மனம். அந்த தலைப்பு இங்கேயும் வரணும். அதுதான் நம்ம வித்தியாசமா தெரியும். விரும்பியதை அடையாதவர்கள் யாரு அப்படின்னா தாழ்ந்த உள்ளம் கொண்டவர்கள், சோர்வானவர்கள். அவங்க மனசு எப்படி இருக்குன்னு டிஸ்டர்ப் பண்றாங்க. பல பொருள் நாடுவோர், துன்பத்துக்கு அஞ்சுபவர், விதியை நோவர், நண்பரை தூற்றுவர், பகைவரை தூற்றுவர், சூழ்ச்சி செய்பவர், பொய்வரை பேசுவாங்க, சாதனை மீது நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க, நாத்திகம் பேசுபவர்களா இருப்பாங்க, ஆசைகளை ஆராய மாட்டாங்க. இவங்க யாருன்னு தன்னுடைய தான் ஏன் ஆசை நிறைவேறும் காரணங்களை ஆராய மாட்டாங்க, தன்னைத்தானே நொந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அதை பாரதி ஒரு லிஸ்டே பண்றாரு. இப்படி சொல்லிட்டு தன் காதலும் மீதும் கவலைகள் இருக்கின்றன. ஆனா அந்த கவலையை சொல்ல முடியாது. எப்படி பக்தியை சொல்ல முடியாது, அது மாதிரி கவலைகளை சொல்ல முடியாது. என்னிடம் காதல் எப்படி உருவாச்சுன்னு கேட்டாலும் அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல அவனுக்கு கால்கள், அந்த கற்பனையில அவனுக்கு கால்கள் கிடைச்சது. அந்த கொம்பு தேனை நிறைவடையணும்னா அவங்க கற்பனையில கால்கள் கிடைச்சது. எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா தெரியாது. அந்த வரிகளை சொல்ற மாதிரி முடவன் கால்கள் முழுமை கொண்டால் என, முடவன் கால்கள் முழுமை கொண்டது அப்படின்னா அவனுடைய கற்பனையில எப்படி கும்பத்தேன் அடைவானோ அதுபோல காதலி என்னிடம் வந்ததால் நான் நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்தது. ஆனா எப்படி நடந்ததுன்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. சரியா? முடமற்றவன் கும்பத்தேனுக்கு ஆசைப்படுகிறான். அதாவது ஊன மாற்றுத்திறனாளி ஒரு கும்பத்தேனுக்கு ஆசைப்படுகிறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு கால்கள் கிடைத்துட்டா அது எப்படி சாத்தியம் ஆகுமோ அது போல எனக்கு காதலி கிடைத்ததுனால என்னுடைய மன எண்ணங்கள்லாம் சாத்தியம் ஆயிடுச்சு. அதை விலக்கி கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. அப்படி நடந்தது, இதான் நடந்தது. முடவனுக்கு கால்கள் கிடைச்சுன்னு கும்பத்தேன் கிடைச்சது கற்பனையில, எனக்கு கனவுல காதலி வந்ததனால் எனக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பீடு செய்றாரு. கவலையை அதை இன்னும் விளக்கி புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. கவலையை பக்தி எப்படி விளக்க முடியாதோ அது மூலம் கவலை விளக்க முடியாது. சரியா? எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடந்ததுன்னா காதல் என்னிடம் வந்ததால் நடந்தது. உடவனுக்கு கொம்புத்தேன் கற்பனையில் கால்கள் கிடைத்தால் கிடைப்பது போன்று காதலி கிடைத்ததால் எனக்கு என் மனம் இந்த விஷயங்களை அடைந்தது அப்படின்னு சொல்லி ஒப்பிடார். ரெண்டுக்குமா கவலைகளுக்கு ஒரு ஒப்பீடு, காதலுக்கு ஒரு ஒப்பீடு சொல்லிட்டு நாம எல்லோருமே காதலர்கள் தான். ஆனா அதுல ஒருதலை காதல்னு ஒண்ணு இருக்கு, இருதலை காதல்னு ஒண்ணு இருக்கு. ஒருதலை காதல் அப்படிங்கிறது விஷத்தன்மை உடையது. கடல்ல சிவனுக்கு அந்த அரக்கர்களும் தேவர்களும் சேர்ந்து கடந்த ஒரு விஷம் வருதுல, அந்த விஷத்தோடு ஒப்பிட்டாங்க. இருதலை காதல் அமிர்தம் போன்றது அப்படின்னு சொல்லி ஒப்பிடுறாரு. இங்க எல்லாருமே காதலை என்ன செய்யறாங்க? இந்த வரிகளை படிச்சு பார்த்தா இங்க எல்லாருமே ஒரு வகையில காதலை என்பது கொடுப்பதும் பெறக்கூடியதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஒருவர் காதலிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் தேடி அந்த பெண்ணிடம் போகும்போது அந்த பெண் வெளிப்படுத்துறாங்க, இவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. இப்ப காதல் என்பது கொடுப்பதும் பெறக்கூடியதும். இங்க எல்லா மாந்தர்களும் எல்லா ஆண்களும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. காதல் என்பது பெற்றுக்கொள்ளக்கூடியதேன்னு சொல்றாரு. அப்ப இந்த ஒருதலை காதல் எப்படியாப்பட்டதுன்னு விளக்கிறார். அது என்னன்னா மேகம் மறைத்த நிலவு போன்றது, பனி படர்ந்த மலர் போன்றது, வேம்பு கலந்த பால் போன்றது, பதில் வராது. அது போன்று பதில் வராதது கைக்கு. மேகம் மறைத்த நிலவு விளைச்சம் தராது, பனி படர்ந்த மலர் மலராது, வேம்பு கலந்த பால் கசப்பி தரும். அது போல பதில் வராததுதான் கைக்கிளை அப்படின்னு கைக்கிளை காதலுக்கு ஒரு விளக்கம் தராரு. மேலும் அந்த ஒருதலை காதல் அப்படிதான் பார்வையற்ற விழி போன்று, விழி இருக்கும் பார்வை இல்லாத போன்று, பொய்க்கு இடம் கொடுத்த மெய்யின் வருத்தம், பொய்க்கு இடம் கொடுத்து நாளைக்கு உண்மை வருந்துதான் செய்யும் அது போன்றது.
உண்மையிலேயே நினைத்தாலே தீமை தரக்கூடியது அப்படின்னு ஒருதலை காதலுக்கு ஒரு மிக முக்கியமான விளக்கத்தை தராரு. இதெல்லாம் 2 மார்க்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த கைக்கிளையை தேவர்கள் வறுமையை பாடுவது போல நான் ஏன் பாட வேண்டும்? நான் ஏன் பாடணும்? ஏன்னா நான் கைக்கிளை கிடையாது, எனக்கு தான் காதலி மனசுக்குள்ள வந்துட்டான், அன்பு காட்டிட்டானே, நான் ஏன் கைக்கிளையை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனது காதல் இருதலை காதல்னு ஒத்துக்கிறார். சொல்லிட்டு அந்த இருதலை காதலில் நான் பாவம் தீமை பழிய புத்துல என்ன நடக்க போகுதுன்னு நான் ஆராயவில்லை. கயவர்கள் பற்றிய செய்திகளையும் கயவர்கள் செய்திகள் அப்படின்னா இந்த காதலை பற்றி இது பாவம் தீமையானது அதை பற்றி எனக்கு ஆராய்ச்சி இல்லை. என்னைக்கு காதல் என் மனசுக்கு வந்து ஆராய்ச்சியை நான் பண்ணல, காதலை குறித்து ஆராயவில்லை. கயவர்கள் செய்தி அறியவில்லைன்னா காவல் கட்டு விதி இப்படி பேசுறாங்களே சில பேர். கட்டுப்பாடு, காவலுக்கு காவலோட இருக்கணும், கட்டுப்பாடா இருக்கணும், விதிக்கு கட்டுப்பாடு, விதியோட இருக்கணும், விதினா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கயவர்கள் செய்திகளை நான் கண்டுக்கல. காவல் விதி கட்டுப்பாடுங்கிறது கயவர்களுடைய செய்தி, மோசமானது. அதை குறித்து நான் கண்டுக்கல. காதல் வந்ததுல இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கல அப்படின்னு சொல்றேன். இப்படியே பல தெய்வ நாட்கள் எனக்கு போகுது. அப்படியே போகும்போது பறவைகள் போல வானகத்தில் இருக்கக்கூடிய இந்த மங்கையரெல்லாம் காதல் கொண்டது போல, பறவை காதல் கொண்டது போல, உடம்பால் இல்லாமல் உயிரால் நாங்கள் கலந்து விட்டோம். இந்த இந்த உயிரால் கலந்ததுலேயே இப்படியே பல நாட்கள் செல்லுது. அப்படி செல்லும் போது ஒரு நாள்ல சிவன் கோயில் மண்டபத்துல நான் தனியா உட்கார்ந்துருக்கிறேன். அவள் வருகிறாள், என்னோடு பேசுகிறாள், என் அனுமதி பெற்று போகிறாள். நான் உன்னிடம் பொட்டு வைப்பேன் என்று சொல்கிறாள். அதே போல் வந்து பொட்டு வைக்கிறாள் என் நெற்றியில். நான் பொட்டு வைத்த கிணத்தில் என் இயல்பான நிலையை மறந்து விடுகிறேன், செயல்பாட்டை மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்ப இது இது நடந்த காட்சி போல பதிவு செய்யறேன். இப்படி எனக்கு அவளுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அது காதல்னு சொல்லுங்க, அது ஒரு தெய்வீக காதல். அதுதான் அவர் சொல்றாரு. இப்படி ஒரு நானும் அவளும் காதலித்து கொண்டிருந்த இந்த இயல்பான எங்களுக்குள் ஒரு விதமான பகிர்வு நடந்த ஒரு காலத்தில் அந்த எனக்கு இடையில வேற ஒன்று நடந்துச்சு. அது என்னன்னா 5 வயதிலே தாயை இறந்துட்டேன். தாத்தா சிவ வழிபாடு கொண்டவர். அந்த சிவ வழிபாட்டினுடைய பூக்களை ஏதாவது நான் எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுப்பேன். அவ்வளோ புன்னகை பூவோடு வருவாள். இப்படித்தான் எங்களுடைய காதல் தொடர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிள்ளை காதல் அப்படிங்கிறதுல ஒரு 3 பகுதியாக பிரிந்திருக்கிறது. நம்ம தொகுத்து சொல்லணும்னா ஒரு 2 நிமிஷம் தொகுத்தரலாம், ஒண்ணும் கிடையாது. அவரு வந்து ஒரு கனவுல காதல் வருது. அந்த காதல்ல ஒரு கன்னி வரா, அவளுக்கு ஒரு 9 வயது. இதை இந்த சமூகம் தூற்றக்கூடிய சமூகத்துக்கு முதிர்ந்த காதல் இளைய காதல்ங்கிற வகுப்பு எடுக்கிறாரு. இந்த முதிர்ந்த காதல் இளைய காதல்ல என்னுடைய காதல் இளைய காதல் பக்கம் இருக்குது. இந்த தெய்வத்துக்காரங்களாம் வந்து ஓடி போய் வந்து கஷ்டப்பட்டு பாடி தெய்வ நிலை அடையிறாங்க. ஆனா நான் மன்மதன்ட்ட மாட்டேன், எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு. அவ தண்ணி எடுக்க போறான், நான் பின்னாடி ஓட்டுறது போல பாக்குறேன். என்னுடைய மனசு அவ பின்னாடியே போகுது. அவ பின்னாடியே போகும் பொழுது அப்படியே சில நாட்கள் நான் வாழ்றேன். அப்படியே வாழும் பொழுது விரும்பி இதெல்லாம் மனசுல அடையக்கூடியவங்க யாருன்னா மனதும் உடலும் புலன்களும் ஒன்றா இருக்கவங்க எல்லாம் அடையிறாங்க, மனசு நினைச்சதெல்லாம் அடையிறாங்க. அடையக்கூடியவங்க யாருன்னா சோர்வா இருக்கக்கூடிய மோசமான வந்து ஒரு லிஸ்ட் பண்றாரு. அந்த அந்த லிஸ்ட்ல நான் வரல. ஏன்னா அவரு வரல. ஏன்னா அவருடைய காதல் வந்து மனதால் அடைந்த காதல். எப்படின்னா எனக்கு கவலை இருந்துச்சு, அதை நான் சொல்ல முடியல. ஆனா எனக்கு வந்து முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல என் காதல் என்னிடம் வந்தால் எனக்கு சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த காதல் வந்து கைக்கிளை கிடையாது, ஒருதலை பக்கம் கிடையாது, அது இருபக்க காதல். நான் வந்து கைக்கிளை பாட வேண்டிய நிலைமை எனக்கு இல்லை, இருபக்க காதல் வந்து விளக்கமா சொல்றாரு. நான் அந்த காதலை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல. விதி காவல் கட்டுப்பாடுங்கிற கயவர்களுடைய சூழ்ச்சிகளையும் போகல. இயல்பா அந்த காதல் இருந்துச்சு. பறவைகள் போல வானத்தில் இருக்கக்கூடிய மங்கையர்கள் போல எனக்குள்ள காதல் வந்தது. அப்படியே அந்த காதலை நான் கழிச்சேன். ஒரு நாள் சிவன் கோயில் மண்டபத்திலிருந்து அவள் வந்தாள், என்னிடம் பேசினாள், எனக்கு பொட்டு வைத்தால், என்னுடைய இயல்பு நிலையெல்லாம் மாறியது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அவருடைய குடும்பத்தினுடைய சார்ந்த கஷ்டத்தையும் சொல்றாரு. 5 வயசுல அம்மாவை இருந்துட்டேன், தாத்தா சைவ வழிபாடு, அதில் இருந்து கிடைத்த பூக்களை நான் எடுத்துட்டு அவளுக்கு எடுக்க வருவேன், அவ்வளவு புன்னகை பூவோடு வருவாள் அப்படின்னு ஒரு ஒரு பிள்ளை ஒரு சிறு வயது காதலை, அப்பழுக்கற்ற காதலை தெய்வீகத்தன்மையோடும் சமூக தத்துவத்தோடும் இணைத்து சொல்வதாக அமைந்திருக்கிறது நண்பர்களே. நம்ம வந்து அடுத்த உரையாடலில் சந்திக்கும். மகிழ்ச்சி, நன்றி.